தெரிஞ்சுக்கணும். ஜேசி டேனியல் தான் முதல் மலையாள சினிமாவின் இயக்குனர். என்ன முதல் பெண் கதாநாயகி யாருன்னா பிகே ரோசி அப்படிங்கிறவங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தகவல் தான் இந்த விஷயம். இப்போ ஜேசி டேனியல் வந்து 1900 ஏன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் உள்ள அகதீஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல தான் பிறக்கிறாரு. இவர் ஒரு வசதியான குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. வசதியான குடும்பத்தில் பிறந்தனால இவருக்கு வந்து ஒரு கலை சார்ந்து படிக்கிறதுக்கும் சரி, அதை சார்ந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இவருக்கான வாய்ப்புகள் வந்து ஈஸியாகவே கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இவர் வந்து சிறு வயசுலேருந்து கலரி அப்படிங்கிற கலை மீது இவர் வந்து ரொம்பவே ஒரு ஆர்வமாக இருந்திருக்காரு. அதை பற்றி அதில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காரு ஜேசி டேனியலுங்கிறவர். இதை பற்றி ஒரு ஆங்கிலத்தில் புத்தகமே எழுதியிருக்காரு. இப்போ ஜேசி டேனியல் வந்து மெட்ராஸ் கிளம்பி போய் ஒரு சினிமாவை பற்றி ஒரு புரிதல், அதில் உள்ள நுட்பம், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாரு. சினிமா தோன்றி ஒரு 15-30 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே மலையாளத்தில் வந்து ஒரு ஆளும் இந்த சினிமா பற்றி ஒரு புரிதல், ஒரு அறிதல் எதுவுமே இல்லாமல் இருக்காங்களா அப்படிங்கிறத முதல்ல வந்து ஏன்னா அவர் தான் யோசனை பண்ணி நம்ம ஒரு சினிமாவை எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுறாரு ஜேசி டேனியல். அப்படி முடிவு பண்ணி அதுக்கு வந்து ஒரு கதையை எழுத ஆரம்பிக்கிறார். அந்த கதைக்கு தலைப்பு வந்து விகதகுமாரன் அப்படின்னு ஒரு தலைப்பு எழுதி அந்த கதையை எழுத ஆரம்பிக்கிறார். கதையை எழுதிட்டு இதில் யார் நடிக்க வரா, இதில் யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணி இதில் வந்து ஒரு சிறு வயதில் காணாமல் தொலைந்து போகிற ஒரு கதாபாத்திரத்தில் தன்னுடைய மகனை வந்து நடிக்க வைக்கிறார். பின்னாட்களில் அவன் வந்து பெரியவனாகி வரான்ல, அந்த கதாபாத்திரத்துக்கு வந்து அவரே நடிக்க ஆரம்பிக்கிறார். தான் மட்டும் நடிக்கிறதா முடிவு பண்ணுறாரு ஜேசி டேனியல்.